ஸோ பேப்பர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காம்ப்ளக்ஸ், அனலைஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ காம்ப்ளக்ஸ் அனலைஸ் எஸ் சார். பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் த ஃபர்ஸ்ட் மாடல். ஃபர்ஸ்ட் மாடல் மட்டும் தான் காம்ப்ளக்ஸ் அனலைஸ். மீதி 2 மாடல பார்த்தா டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஓகே சார். டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குதுன்னா, லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. கரெக்டாப்பா? எஸ் சார். இது ஃபுல் மாடலும் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். இங்க பார்த்தீங்கன்னா, இது 2 எஸ் சார். கண்டென்ட் தெரியுது. ஓகே டேகன். 2 கண்டென்ட் தெரியுது. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஃபோரியர் சீரிஸ் ஒண்ணு டிவைட் ஆகுது. இன்னொன்னு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஒண்ணு டிவைட் ஆகுது. எஸ் சார். ஓகேங்களா? ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். இது ஃபோரியர் சீரிஸ். இந்த எஸ் மாடல் சார். பார்த்தீங்கன்னா, லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் தான். இதுல 2 கண்டென்ட் தெரியுது. பேசிக் ஆஃப் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். இதுல 2 கண்டென்ட் தெரியுது. சரிங்களா? ஓகேங்க சார். இதுல பார்த்தீங்கன்னா 3 மாடலும் பக்கமா டிவைட் ஆகுது கண்ணு. இதுல என்னென்ன மாடல் டிவைட் ஆகுதுன்னா 1, 2, 3. இதுல பார்த்தீங்கன்னா பேசிக் ஆஃப் காம்ப்ளக்ஸ் அனலைஸ், அதாவது அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். அந்த அனலிட்டிக்கல் ஓகே. கான்செப்ட் ஒண்ணு. அண்ட் ஆல்சோ கன்ஃபார்மல் மேப்பிங் இந்த கண்டென்ட் ஒன்று இருக்கான இது கன்ஃபார்மல் எஸ் சார். மேப்பிங். ஓகே கன்ஃபார்மல் மேப்பிங் அண்ட் ஆல்சோ காசிஸ் இன்டெகிரல் தீரம் இங்கே ஒரு லைன் இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து இது ஒரு கண்டென்ட். அப்போ இதில் 3 பார்ட்டாக டிவைட் ஆகுது. அதாவது காம்ப்ளெக்ஸ் ஓகேங்க சார். இன்டெகிரேஷன், காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷன். இந்த இதுதான் பார்த்தா 3 மாடலாக கொடுத்துக்கிறாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா 3, 2, 2 ஆக்சுவலாக 7 மாடலும் 7 மாடலும் உள்ள இருக்குது. ஓகே சார். அப்போ 7 மாடலோட கண்டென்ட் தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஓகேங்க சார். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பேசிக் எடுத்துறோம். உங்களுக்கு இன்டெகிரேஷன் ஃபார்முலா பேசிக் ஃபார்முலா தெரியுங்களா? ஹலோ, வாய்ஸ் கேக்குதாப்பா? சார் கேக்குதுங்க சார். உங்களுக்கு கேக்குதா சார்? உங்களுக்கு லேப்லாஸ் இன்டெகிரேஷனுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்முக்கு நம்மளுக்கு மெயினா பாத்தீங்கன்னா இன்டெகிரேஷன் ஃபார்முலா அண்ட் டெரிவேட்டிவ் ஃபார்முலா நம்மளுக்கு நல்லா தரவா தெரியும். இது உங்களுக்கு தெரியுமா? எஸ் சார். எல்லா ஃபார்முலா தெரியுங்க சார். எஸ் சார். ஓகே டேகன். சரி, அப்ப நான் எடுத்துட்டு லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆரம்பிச்சிடுறேன் பாருங்க. ஓகேங்க சார். லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பேசிக் ஃபார்முலா என்னன்னா, f of t is continuous. கண்டினியூஸோட மீனிங் என்னடா கண்ணு? சார் கண்டினியூஸ்னா வந்து பிரியாம போறது. பிரியாம போகிறதா? ஒரு அது எண்ட் ஆகாம போயிட்டே இருக்கிறது சார். ஓகே. as per definition படி continuous என்ன மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷனா, limit extends to a f of x equal to finite value இருக்கணும், அண்ட் இந்த வேல்யூஸ் எக்ஸிட்டா இருக்கணும், அண்ட் டிபெண்டா இருக்கணும். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கண்டினியூட்டி ரைட் கண்டினியூட்டி +2 ல படிச்சிருப்பீங்க. நீங்க சிபிஎஸ்சி இல்ல மெட்ரிக்காப்பா? மெட்ரிக் சார். எந்த ஸ்கூல்ப்பா? சார் வித்யா விகாஸ். வித்யா விகாஸ் காரமடையா? காரமடை சார். ஆமா சார். காரமடை. ஓகே. அப்ப இதுக்கு இங்க ஏன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இது a மைனஸ், இது a பிளஸ். அப்ப இந்த லெஃப்ட் கண்டினியூட்டி ரைட் கண்டினியூட்டி ஈக்குவலா இருந்ததுன்னா இஸ் a continuous, otherwise is not a continuous. லெஃப்ட் லிமிட்டோட வேல்யூ ரைட் லிமிட்டோட வேல்யூ ஈக்குவலா இருந்ததுன்னா இஸ் a continuous, otherwise is not continuous. அப்ப அந்த மாதிரி ஃபங்க்ஷன் மட்டும் தான் இங்க டிபைன் ஆகும். லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் மட்டும் தான் டிபைன் ஆகும். ஓகே சார். சரி, அப்ப எப்படி டிபைன் பண்றாங்க பாத்துக்கங்க. இன்டெகிரல் 0 to இன்ஃபினிட்டில எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் சார் லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் ஈக்குவலா இருந்தா அது கண்டினியூஸ் அப்படிங்க சார். ஆமாப்பா. லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு ஃபங்க்ஷன் வேல்யூ. ஃபங்க்ஷன் வேல்யூ, நாட் ஃபார் லிமிட் வேல்யூ, ஃபங்க்ஷன் வேல்யூல. ஓகே சார். f of a that is equal to limit extends to a plus f of x. So இந்த கண்டிஷன் satisfy ஆனாத continuous, otherwise is not a continuous. சரிங்களா? ஓகே சார். அதை பத்தி டீப்பா இங்க படிக்கிறதுல, ஏன்னா அதெல்லாம் லோயர் கிளாஸ் படிச்சிருக்கனால அதை விட்டுக்கிறாங்க. அதை பத்தி படிக்கிறது இல்லை. ஓகேங்களா? மேபி M1 பேப்பர் ஃபர்ஸ்ட் பேப்பர் இருக்குது, அந்த பேப்பர்ல மேபி படிப்பீங்க. ஏன்னா அதுல ஃபங்க்ஷன் டிபெண்ட் கிராஃப் அதெல்லாம் இருக்குது, அதுல படிப்பீங்க, இதுல கிடையாது. சரிங்களா? ஓகே சார். சரி டேகன். இதுதான் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டெகிரல் 0 to infinity e power minus s to t f of t into dt. இந்த f of t தான் given ஃபங்க்ஷன். சரிங்களா? ஓகே சார். இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க? இன்வெர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். அப்ப இந்த கேபிட்டல் f of s இருக்குங்களா, அப்ப இதுல இருந்து எப்படி டிஃபைன் பண்றாங்க பாருங்க. இந்த Lங்கிற ஃபங்க்ஷன் இங்க போயிருது. அப்ப L இன்வெர்ஸ் ஆஃப் f of s equal to small f of t. ஓகே. ஓகே சார். எஸ் சார். அதாவது டைம் வேரியபிள் இருந்து ஸ்பேஸ் வேரியபிளுக்கு வரும், அடுத்து ஸ்பேஸ் வேரியபிள் இருந்து டைம் வேரியபிளுக்கு வரும்.
இதுதான் டெஃபினிஷன். ஓகே சார். இது எஸ் சார். லேப்லாஸ் ஓகே சார். டிரான்ஸ்ஃபார்ம் வருது, இது இன்வெர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். ஓகே சார். சரி, இப்போ டெஃபினிஷன் தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஃபார்முலா பக்கமா எப்படி நீங்க இன்டகிரேஷன் ஃபார்முலா படிக்கிறீங்களோ அதே மாதிரி எஸ் சார். லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா இருக்கும், ஃபோரியர் சீரிஸ்க்கு ஃபார்முலா இருக்கும், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா இருக்கும், காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு 100-200 ஃபார்முலா பக்கமா இருக்கும். இந்த ஃபார்முலா படிச்சா மட்டும் தான் நம்மளுக்கு M2 ஈஸி இல்லைன்னா M2 கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே சார். வேணும் இன்டகிரேஷன் ஃபார்முலா வேணும், டெரிவேட்டிவ் ஃபார்முலா வேணும், அது இல்லாம இங்க வர அத்தனை ஃபார்முலாவும் தெரிய வேணும். அப்படின்னா நம்மளுக்கு இந்த பேப்பர் ஓகேங்க ஈஸி. சார். இந்த பேப்பர் மட்டும் இல்ல, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஒன்றும் ஈஸி. ஏன்னா அதுலயும் ஓகே டெரிவேட்டிவ் சார். இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அது பிரச்சனை இல்லை சார். சரி டக்குன்னு இப்போ ஜஸ்ட் சாம்பிளுக்கு ஃபைண்ட் எல் ஆஃப் ஒன். எல் ஆஃப் ஒன்னோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? எனி ஐடியா? சார் அந்த எஃப் ஆஃப் டி இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பண்ணணும் சார். அப்போ எஃப் ஆஃப் டியோட வேல்யூ 1. அப்போ ஃபார்முலா 1 சார். இன்டெகிரல் 0 டு இன்ஃபினிட்டி e power minus st 1 dt 1 into dt சார். எஸ் சார். ஓகே, அப்போ சொல்லுங்க. இன்டெகிரல் 0 டு இன்ஃபினிட்டி 0 to மைனஸ் infinity எஸ்டி minus st இன்டு டிடி. into dt. எஸ் சார். இதுக்கு என்ன ஃபார்முலா? பேசிக் ஃபார்முலா e பவர் மைனஸ் ஏடி ஃபார்முலா. இந்த ஏடி ஆர் ஏஎக்ஸ் ஏடி ஒன் எனி ஃபார்முலா. அப்போ இது என்ன ஃபார்முலா வருதுங்களா? சார் e power at வந்துட்டு 1 by a e power 1 by a e power at சார். அப்போ மைனஸ் இருக்குன்னா மைனஸ் போட்டுருவீங்க, மைனஸ் இருக்குன்னா எஸ் சார். மைனஸ் போட்டுருவீங்க டி. மைனஸ். ஓகே சார். அப்போ இங்கே ஏவோட வேல்யூ இந்த இடத்துல நமக்கு ஏவோட வேல்யூ இது டி வித் ரெஸ்பெக்ட் டு டினா ஏவோட வேல்யூ என்ன இருக்கும் போது எஸ்ங்கிறது ஏவோட வேல்யூ. எஸ் சார். ஓகே சார். அப்போ மைனஸ் 1 by s இன்டு 1 by s e பவர் மைனஸ் e power minus st dt. டிடி இதுக்கு வருது ஓகே சார். அது பண்ணியாச்சு. ஓகேங்க சார். மைனஸ் 1 by s சொல்றேங்கன்னு e பவர் மைனஸ் e power minus infinity to minus e power 0. ஓகே சார். ஏன்னா இன்ஃபினிட்டி இன்டு s இன்ஃபினிட்டி, 0 இன்டு s 0 ஒன்ஸ் 0. ஓகே சார். ஓகே சரி, இப்போ சொல்லுங்க e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்ன? சார் 0 சார். ஓகே, வெரி குட், அந்த நாலேஜ் இருக்குது. அண்ட் e பவர் 0 ஓட வேல்யூ ஆர் e பவர் மைனஸ் 0 ஓட வேல்யூ 1 சார். வெரி குட். அப்ப என்னாச்சு? மைனஸ் 1 by s minus 1 by s. ஓகே சார். அப்ப 1 by s 1 by s of 1 l of 1 l of 1 வந்து 1 by s சார். இது ஒரு ஃபார்முலா. ஓகே சார். அது இன்வெர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரிமைண்ட் பண்ணுங்க. இன்வெர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் 1 equal to l inverse of 1 by s. 1 by s. ஓகே சார். அவ்வளவுதான். இப்போ ரெண்டு ஃபார்முலா கிடைச்சிருச்சு. இன்வெர்ஸ் லாப்லாஸ் ஃபார்முலா கிடைச்சிருச்சு அண்ட் நார்மல் லாப்லாஸ் லாப்லாஸ்க்கும் ஃபார்முலா கிடைச்சிருச்சு சார். இதெல்லாம் வந்து நான் வந்து ஏற்கனவே பார்த்து வச்சிருந்தேங்க சார். அது தனியா ஒரு நோட்ல இந்த ஃபார்முலா எல்லாம் வந்து தனியா எழுதி வச்சிருந்தேன் சார். இதெல்லாம் பார்த்து பேசிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இந்த ஃபார்முலா எல்லாம் கொஞ்சம் பேசிக்ஸ் எல்லாம் தெரியும் சார். இந்த சப்ஸ்டிட்யூட் பண்றது இந்த பேசிக்ஸ் எல்லாம் சார். இதான் ஃபார்முலா. சரிங்களா? இந்த ஃபார்முலா எல்லாமே உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். சரிங்களாமா? ஓகேங்க சார். இந்த ஃபார்முலா கிட்டத்தட்ட எத்தனை ஃபார்முலா இருக்குதுங்க? 17 18 into 2 36 ஃபார்முலா. அவ்வளவுதான். ஓகே சார். சரி ரகனே. அப்ப இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு அது பெருசா வித்தியாசம் தெரியாது இல்ல அதுக்கு இது நம்ம எனர்ஜி டிபெண்ட் பண்ணி காட்டணுமா? இல்ல இதெல்லாம் ஓகே சார். இதெல்லாம் கொஞ்சம் தெரியும் சார். சரி, அப்ப நான் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து சொல்லி கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. ஓகே சார். சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. இப்போ எப்படின்னா எல் ஆஃப் காஸ் ஸ்கொயர்ட் 3t இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? எனி ஐடியா சார்? தெரியும். காஸ் ஸ்கொயர்ட் dt எப்படி தெரியும்? எல் ஆஃப் காஸ் 3t க்கு நம்மள்ட்ட அது அப்படியே பண்ணுங்க. ஸ்கொயர்ட் காஸ் ஸ்கொயர்ட் சார். ஆனா வந்து காஸ் ஸ்கொயர் இங்க வந்திருக்கு. அதனால நம்ம சார் காஸ் ஸ்கொயர் தீட்டா பண்ணா அந்த ஃபார்முலா 1 plus cos 2 theta by 2 அந்த ஃபார்முலா போட்டு பண்ணோம் சார். வெரி குட். அப்ப என்னாச்சு? 1 plus cos 2 into theta. அப்ப என்ன? 2 into சார். சார்
6 ஆயிடும் கரெக்டுங்களா? அப்போ எஸ் சார். 60 டிவைடட் பை 2 கரெக்டுங்களா? 2 சார். எஸ் அப்போ சார். 1/2 கான்ஸ்டன்ட். அப்போ என்னாச்சு எல் ஆஃப் 1 ப்ளஸ் எல் ஆஃப் காஸ் 60 கரெக்டாப்பா? காஸ் 60. எஸ் சார். அப்போ 1/2 எல் ஆஃப் 1ஓட வேல்யூ என்ன? 1/s. 1/s. இதனோட ஃபார்முலா என்ன வருதுங்களா? சார் காஸ் 80க்கு ஃபார்முலா வந்து காஸ் 80 s/s² + a². வெரி குட். அப்போ s பை s ஸ்கொயர் ப்ளஸ் s² + a², 6². ஓகே சார். அவ்வளோதாங்க. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. சரிங்களா? எஸ் சார். ஓகே சார். சூப்பர். இது நார்மல் கொஷின் நீங்கள் போட்டுருங்க. நல்லா நாலேஜபிளாக தான் இருக்கிறீங்க. அதே மாதிரி ஓகே அடுத்த சார். ஐடியா, சப்போஸ் மல்டிபிள் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுவீங்க? எல்லா sin 3t இன்ட்டு sin 2t. இது எப்படி போடுவீங்க? எனி ஐடியா? சார் sin 3t into sin 2t. எனி ஐடியாமா? இல்லை நான் சொல்லணுமா? சார் சொல்லித்தாங்க சார். நம்ம sin a இன்ட்டு cos a ஃபார்முலா தெரியுமா? சார் sin a into cos a வா? அந்த ஃபார்முலா sin a இன்ட்டு cos a, சாரி sin a இன்ட்டு sin b, sin a இன்ட்டு sin b. எனக்கு ரெண்டுமே sin தான் இருக்குது. அதனால sin a இன்ட்டு sin b 4 ஃபார்முலா இருக்கும். sin a ஓகே இன்ட்டு சார். cos b, அதே மாதிரி cos a இன்ட்டு sin b, sin a இன்ட்டு ஓகே sin b, சார். அடுத்து cos a இன்ட்டு cos b. இந்த ஃபார்முலா ஓகே சார். இருக்குங்களா? இந்த எஸ். ஃபார்முலா இருந்தா இந்த காம்பினேஷன்ல எந்த ஃபார்முலா வந்தாலும் நம்ம போட்டுடலாம். இந்த 4க்கு ஃபார்முலா ஓகே தெரியுமா? சார். இருக்குங்களா? சார் இது சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லைடா கண்ணு. sin ஆஃப் a ப்ளஸ் b ஃபார்முலா என்னப்பா? சார் sin a + sin b. கரெக்டாக சொல்லுங்க. சார் சார் கரெக்டுங்களா? ஓகே சார். அதே மாதிரி sin ஆஃப் a மைனஸ் b ஃபார்முலா சொல்லுங்க. sin a cos b minus cos a sin b. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. அதே மாதிரி ரெண்டையும் செப்பரேட் பண்ணுங்க. ரெண்டு கண்டிஷனும் யூஸ் பண்ணுங்க. நம்மளுக்கு நியூ ஃபார்முலா கிடைக்கும் பாருங்க. சொல்லுங்க. ரெண்டையும் ஆட் பண்ண என்ன ஃபார்முலா? sin ஆஃப் a ப்ளஸ் b ப்ளஸ் sin ஆஃப் a மைனஸ் b ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் sin a இன்ட்டு sin cos b. cos b. ஓகே சார். அப்போ இதனோட எஸ் சார். ஃபார்முலா என்ன தெரிஞ்சிச்சு? 1/2 இன்ட்டு sin ஆஃப் a ப்ளஸ் b ப்ளஸ் sin ஆஃப் a மைனஸ் b. கரெக்டுங்களா? இதனோட ஃபார்முலா எழுதியாச்சா? எஸ் சார். அப்போ இதனோட ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லுங்க. இதனோட ஃபார்முலா என்னவா இருக்கும் போது? 1/2 1/2 into sin of a a plus b மைனஸ் சார் minus sin of a minus b. கரெக்டுங்களா? அதே மாதிரி இதனோட ஃபார்முலா என்ன வரும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்த ரெண்டு ஃபார்முலா யாருன்னா cos ஆஃப் a ப்ளஸ் b. இதுக்கு என்ன ஃபார்முலா நான் இருக்குதாப்பா? cos ஆஃப் a மைனஸ் b. இது ரெண்டு ஃபார்முலா சொல்லுங்க. ஒர்க் முடிஞ்சது. cos ஆஃப் a ப்ளஸ் b ஃபார்முலான்னா cos a cos b, இங்க என்ன மைனஸ் வரும். இங்க பிளஸ்னா இங்க பிளஸ்ல வரும், பட் இந்த இடத்துல என்ன ஆகும்னா மைனஸ் வரும். ஓகே சார். sin a இன்ட்டு sin b. sin b. ஓகே. இதுக்கு அப்படியே மாறிடும். cos a இன்ட்டு cos b பிளஸ் sin a இன்ட்டு sin b. ஓகே சார். அப்போ இது ரெண்டையும் ஆட் அண்ட் செப்பரேட் பண்ணுங்க. இது ரெண்டையும் ஆட் அண்ட் செப்பரேட் பண்ணுங்க. இந்த ஃபார்முலா கிடைச்சிடும். அப்போ என்னாச்சு? 1/2 ஆட் பண்ண என்ன வரும்? இந்த டேர்ம் கட் ஆயிடும். அப்போ இது வரும். கரெக்டுங்களா? அப்போ 1/2 இன்ட்டு cos a cos of a plus b cos of a plus b plus cos of a minus b. cos of a minus b. சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. இது முன்னாடி டேர்ம். ஏன்னா இங்க பாருங்க இதுக்கு மைனஸ் வந்துருக்குது. இதுக்கு மைனஸ் வந்தனால இந்த டேர்ம் மைனஸ் இந்த டேர்ம் போடும். கரெக்ட்டுங்களா? இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த டேர்ம் எழுதுவோம். அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா 1/2 cos of a minus b minus cos of a plus. இந்த நாலு ஃபார்முலா நம்ம ஸ்டாண்டர்டா நான் வச்சுங்க.
அப்போ தான் நம்ம ஃபோரியர் ஓகே சீரிஸ் சார். இங்கே வரும்போது நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா அப்போ ட்ரிகனமெட்ரி ஃபார்முலா உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அது கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 ஓகே 600 சார். ஃபார்முலாக்கு மேலே இருக்கும். அது கொஞ்சம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா அப்போ தான் ஃபோரியர் சீரிஸ், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மு, லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இது எல்லாமே ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே சார். நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரிகனமெட்ரி ஃபார்முலா தரவா இருக்கணும். அப்படி தரவாச்சுன்னா ஓகே லேப்லாஸா சார். இருந்தாலும் சரி, ஃபோரியரா இருந்தாலும் சரி ஈஸியாயிரும். சரிங்களா? அப்ப ஓகே இந்த சார். இடத்துல ஓகே நம்மளுக்கு சார். எந்த ஃபார்முலா அப்ளை பண்றீங்க? 2மே சைன். 2மே சைன் போது எந்த ஃபார்முலா? எஸ் சார். இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா என்ன தேர்ட் ஃபார்முலா? ஃபார்முலா. ஆ 1 cos பை a 2 minus 1/2 into cos a minus b minus cos a plus b. அப்ப a ஓட வேல்யூ என்ன? 3t and b ஓட வேல்யூ 3t. என்ன? Yes, sir. 2t. 2t. ஓகேங்களா? அப்ப Yes, sir. என்னாச்சு? Okay, sir. அப்ப என்னாச்சு? L ஆஃப் அப்ளை பண்ணுங்க. 1/2 1/2 வெளிய எடுத்துக்கங்க. கரெக்ட்டுங்களா? 1/2 வெளிய Yes, எடுத்துக்கங்க. sir. cos a minus b 3t minus 2t minus cos of 3t plus 2t. Any Plus doubt? 2t. இதுல என்ன இல்ல டவுட் சார். இருக்குங்களா? இல்ல சார். வெரி புரியுது குட். சார். அப்ப கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்ப 1/2 இது என்ன கிடைக்கும்? L of cos L of cos t cos t L of minus செப்பரேட் பண்ணிக்கங்க. செப்பரேட் cos பண்ணிக்கங்க. 5t. Okay, sir. லேப்லாஸ் Of cos ட்ரான்ஸ்ஃபார்ம் 5t. செப்பரேட் பண்ணிட்டேன். Yes, அப்ப sir. என்னாச்சு? 1/2 இது என்ன கிடைக்கும்? S divided by s squared plus 1 A square plus yes, sir. Plus 1. இதுக்கு என்ன கிடைக்கும்? S divided Sir, by s divided by s square plus 5. pi square. Pi square. அப்ப இந்த Pi ஸ்கொயர் square. Okay, நான் sir. ஸ்கொயர் 1 ஸ்கொயர்னா அது விட்டுட்டேன். சரிங்களா? Okay, sir. Okay, ஜஸ்ட் sir. இதோட விட்டாலும் ஓகே டக்கு. Okay, sir. கிளியரா? Yes, sir. Clear, sir. அப்ப இந்த ஃபார்முலா 4 நான் வச்சுக்கொண்டாக்கன்னு. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? Okay, sir. சரி இப்போ இதே கான்செப்ட் 4 ஃபார்முலா இன்னொரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். நீங்களே சால்வ் பண்ணி சொல்ல வேணுமாமா. அப்ப என்னாச்சு? Okay, sir. L of cos 5t into sin 2t. என்ன வரும் அது டக்குன்னு முடிச்சு சொல்றாங்கன்னு. Okay, sir. முடிச்சு எனக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணு. நான் செக் பண்றேன் கரெக்டா போடுறீங்களான்னு. Okay, sir.